குறையை சொல்லாதே, குறையை தீர்த்து வை. வேதவசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கதை. ஒருமுறை தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவர் தொடர்வண்டியில் நீண்ட தூரம் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் தனது இருக்கையில் அமர்ந்து அமைதியுடன் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அவர் அமர்ந்திருந்த பாதை வழியாக பயணிகள் பலர் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தனர். ஆனால் சென்று வரும் ஒவ்வொருவர் முகத்திலும் ஒருவித அதிருப்தியும் கோபமும் காணப்பட்டது. அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு குறையை சத்தமாக சொல்லிக் கொண்டே சென்றனர். இதை கவனித்த ஊழியக்காரர் ஒரு பயணியிடம், ஏன் அனைவரும் ஒருவித முறுமுறுப்போடு செல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பயணி, ஐயா, இந்த தொடர்வண்டியில் உள்ள கழிவறை மிகவும் அசுத்தமாக இருக்கிறது. அதை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கிறது. அதனால்தான் அனைவரும் குறை கூறிக்கொண்டே செல்கிறோம் என்றார். சிறிது நேரத்தில் அந்த தேவ மனுஷனும் எழுந்து கழிவறைக்கு சென்றார். அவர் திரும்பி வரும்போது மற்றவர்களைப் போல அவர் முகத்தில் அருவருப்போ அல்லது கோபமோ இல்லை. மாறாக ஒரு தெய்வீக அமைதி அவரிடம் இருந்தது. அதன் பிறகு அந்த பாதை வழியாக சென்ற பயணிகள் யாரும் குறை சொல்லவில்லை. அவர்களின் முகம் மலர்ச்சியாக இருந்தது. என்ன ஆச்சரியம்! எல்லாரும் திடீரென்று மாறிவிட்டார்களா என்று அங்கிருந்தவர்கள் வியந்தனர். நடந்தது இதுதான். அந்த தேவ மனுஷன் கழிவறைக்கு சென்றபோது மற்றவர்களைப் போல குறை சொல்லிக் கொண்டு மட்டும் இருக்கவில்லை. தன் கைகளினாலேயே அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்தார். நமது பாடம்: உலக மக்கள் குறைகளை மட்டுமே காண்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த குறைகளை தீர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். குறை கூறுவது எளிது. எவரும் ஒரு குறையை சுட்டிக்காட்ட முடியும். குறையை தீர்ப்பது உயர்வு. கிறிஸ்துவை போல தாழ்மையுடன் செயல்படுபவர்களே மாற்றத்தை கொண்டு வருவார்கள். நாம் முறுமுறுப்பதற்காக அழைக்கப்படவில்லை. உலகிற்கு வெளிச்சமாகவும் மற்றவர்களின் குறைகளை தீர்க்கும் ஊழியக்காரர்களாகவும் இருக்கவே அழைக்கப்பட்டுள்ளோம். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இல்லாமல் குறைகளை சரி செய்கிறவர்களாகவும் அன்பினால் சேவை செய்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.